ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. தாவீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலவேளையில தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்காக அவர் சகலவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் தாவீதை போல ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் ஆசீர்வாதத்திற்காக இந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த காரியம் இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, இல்ல என் மகளுக்கு ஒரு திருமண காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, இல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் அது என் வாழ்க்கையில ஒரு உயர்வாய் இருக்குமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுங்க. ஆண்டவர் என் மகளுக்கான திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் பொருளாதார தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி தாவீதை போல நீங்களும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில துவங்கினதை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை காரியம் நடைபெறவில்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, சுகம் இல்லையே, பலன் இல்லையே, நன்மை இல்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? நிச்சயமா என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று சங்கீதக்காரனோடு கூட நாமும் சேர்ந்து விசுவாசமாய் அறிக்கை பண்ணலாம். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தாவீதை போல நாமும் சொல்லுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீது சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீங்க இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக அவங்க வாழ்க்கையில் அவங்க கேட்டு இருக்கிற, எதிர்பார்த்து இருக்கிற, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வேண்டிக் கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்துல நம்பிக்கையோடு கூட தாவீதை போல சொல்லுகிறோம் அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்த தேவன் இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, நெடுநாட்களாய் உம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற சகல காரியத்தையும் நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென். நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.